இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 22/8/2024 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்கணம் சிம்ம லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை மாலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 4:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12 முதல் 1 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பக்தி ஈடுபாடுடனும் இருப்பீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். வேலையில என்று மூழ்கியும் இருப்பீங்க. நீங்கள் செய்யும் வேலைகள்ல அறிவாற்றலுடனும் செயல்படுவீங்க. நன்மைகளும் உண்டாகும். திருமண உறவில பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று உங்கள் துணையிடத்துல ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகளை சிறப்பான முறையில நீங்க கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்று புதிய பொறுப்புகளையும் அடைவீங்க. குழப்பங்களும் சந்தேகங்களும் இல்லாமல் திட்டமிட்டும் செயல்படுவீங்க. மறைமுகமாக மட்டம் தட்ட நினைப்பவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பதவி உயர்வுகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க. உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேருங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க. வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. சிலர் உதவுவது போல இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போர் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனத்துடன் இருந்தாலே போதும். நிதானத்துடன் கோபப்படாமல் நடந்து கொண்டாலே போதும். இன்று உங்களுடைய கடின முயற்சியினால உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்த்தம் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவர்களும் சிறப்பாகவும் செயல்படுவாங்க. சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகள்ல இருந்து விலகி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல்களும் உண்டாகும். வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மொழி தேர்வுகள்ல தனிப்பட்ட திறமைகளும் வெளிப்படும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள திருப்பங்களும் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகளும் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளும் வெளிப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. தவறு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலைகள் எல்லாவற்றையுமே கவனமாக செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. அதற்கான ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு கண்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. கவனமாக நடந்து கையில இருக்கின்ற பணத்தை காப்பாற்றியும் கொள்வீங்க. யாருக்கும் அனாவசியமாக கடன் கொடுக்கவும் வேண்டாம். எதையும் குறுக்கு வழியில அடைந்து விடலாம் என்று முயற்சிகள் செய்யவும் வேண்டாம். இன்று நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதும் நல்லதுதாங்க. சிலரிடத்துல ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்க ஏமாந்து விடவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். நிதானமாக செயல்பட்டு சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாங்க. தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நல்லபடியாக உங்களுக்கு உதவிகளை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதாக தங்க முடியும். மாலையில பிள்ளைகளுடன் விளையாடியும் மகிழ்வீங்க. அவர்களை உற்சாகப்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்குங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட என்று கனிவாக நடந்து கொண்டாலே போதும். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சகோதரர்களினால நல்ல ஒரு பலனையும் பெற்றுவிடுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியாட்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வீட்டுல நெருங்கிய சொந்த பந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். முக்கியமான விஷயங்களையும் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். திருமண வைபவங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நல்ல ஒரு தீர்வையும் பெற்றுவிடுவீங்க. இன்று மற்றவர்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. இயந்திர மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கூட்டு வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வர்த்தக துறைகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. இன்று கல்வி பணிகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத படிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயனுள்ள செயல்பாடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலம் என்ற நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில நற்பெயரையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய காதல் உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காகவும் தொண்டு விஷயங்களுக்காகவும் பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க. பழைய கடன்களை சுலபமாக தந்து முடித்தும் விடுவீங்க. இளம் வயதுல இருக்கிறவங்க தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அனுபவம் மிக்கவர்கள் கிட்ட கவனமாக ஆலோசனைகளை பெற்று செயல்படுவதும் நல்லது. இல்லங்கள்ல மகிழ்ச்சியும் காணப்படும். சங்கடங்களும் நீங்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. தொழிலுக்கு வேண்டிய உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. சிலருக்கு தாய் தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த முக்கியமான விஷயங்கள் என்ற அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்தும் கொள்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு தங்களுடைய இலக்குகளை அடைவதில் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. இன்று படிப்பை முடித்து வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய விருப்பமான இடத்துல இருந்து வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. சில நிதி தடைகளும் ஏற்படலாம். எதையும் செய்வதற்கு முன்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி வர வேண்டியதும் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று அறிவாற்றலுடனும் காணப்படுவீங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல இன்று தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. சரியான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான போக்கும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க.
சுணங்கி கிடந்த வீட்டு வேலைகளை எல்லாமே சுறுசுறுப்பாக செய்து முடித்து விடுவீங்க. சுபகாரிய தடைகள் நீங்கி இன்று உற்சாகமும் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரத்த உறவுகளுக்கு இடையே பாசமும் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல இனம் புரியாத எதிர்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சந்தித்து நீங்க வெளிப்படவும் செய்வீங்க. தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக முறியடிக்கவும் செய்வீங்க. முக்கிய கடன்களை எல்லாமே சிரமப்பட்டாவது தந்து முடித்தும் விடுவீங்க. உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்னால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. தொலைதூரத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் வாகனங்கள் வாங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக நிகழ்வுகள் சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் சிறப்பாகவும் இருக்குங்க. அதே சமயத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் இடத்துல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். புதிய வேலைகளை கவனமாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் குறையும். இன்று சமாதானமான போக்குடனும் காணப்படுவீங்க. கால்நடைகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களினால தொழில முன்னேற்றமும் உண்டாகும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். பலதரப்பட்ட விஷயங்களினால மனதுல அமைதியின்மையும் ஏற்படலாம். வாகன பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். யோகா அல்லது தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அமைதியாகவும் உணர்வீங்க. நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. இதனை நீங்க கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். அவர்களுடைய முன்னேற்றம் குறித்து ஆலோசனைகளும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்லுறவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. பணத்தை எச்சரிக்கையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. பிள்ளைகளுடைய படிப்புல என்ற அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. IT ஊழியர்கள் அதிக எச்சரிக்கையுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. ஆனால் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைத்து விடவும் வேண்டாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடித்தும் விடுவீங்க. இளைய சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்களினால மனமும் மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த விஷயத்திலும் என்ற நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இதன் மூலம் முன்னேற்றத்தையும் உணரலாம். உங்களுடைய ஆளுமையினால மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் புதிதாக முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளும் இருக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. நுணுக்கமான விஷயங்களையும் அறிந்தும் கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வி பணிகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். சுபகாரிய பயணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளை என்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்படலாம். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலை செய்கின்ற இடத்துல சில தடைகளை கடந்து தாங்க வரவேண்டியதும் இருக்கும். பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலான முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்குங்க. திருமண உறவுல விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். வீண் விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நல்ல விஷயங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உண்மையான நண்பர்களினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கு சென்று வரும் பொழுது தொழிலுக்கு சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். அரசு துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவை சீர்படுத்தியும் கொள்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டு விசேஷங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடலாம். வாழ்க்கை துணைவழி உறவுகளிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்து வைப்பதும் நல்லது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு கவன சிதறல்களும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டுல உள்ள மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தாய் தந்தையினுடைய அனுசரணையான போக்கும் காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைத்து பணிகளையும் திட்டமிட்டபடி செய்து முடித்து விடுவீங்க. அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். வேறு எந்த ஒரு வழியிலும் உங்களுடைய கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க.
இளைஞர்கள் தங்களுடைய தொழிலையும் சரி தொழில் போட்டிகளையும் சரி வெற்றி பெற்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். வாசனை திரவியங்களின் மீதும் அழகு சாதன பொருட்களின் மீதும் ஈர்ப்பும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். தனிப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. போட்டிகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினான செலவுகளும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஈர்ப்பும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தேவை அறிந்து அமைதியாகவும் செயல்படுவீங்க. இன்று சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில என்ற நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற சலசலப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தப்பட்ட தடைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக என்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பணியிடங்கள்ல உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமை மற்றவர்களினால பாராட்டவும் படும். இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு நேரம் தவறாமல் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பணத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அலுவலக ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு போக்கும் காணப்படும். உற்சாகமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய பாதைகளும் தென்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மங்களகரமான நாள் என்றும் கூறலாம். வீட்ல உள்ள பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவத்தையும் தருவீங்க. அவர்களுடைய முடிவுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். தொழில முழு கவனத்தையும் செலுத்தி நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சமூகம் சார்ந்த வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. சில அவதூறான பேச்சுக்களும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். தொழில புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் அறிந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்று பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினான பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளும் ஈடேறும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் நம்பவும் செய்வீங்க. நேர்மையான முயற்சிகளுடனும் இருப்பீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தன்னம்பிக்கை மற்றும் உறுதியின் மூலம் தடைகளையும் சமாளித்து விடுவீங்க. இன்று உங்களுடைய வேலைகளின் மூலம் திருப்தியாகவும் உணர்வீங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் பிரியமானவர்களிடத்துல பேசும் பொழுது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில விவாதங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. தோல்வியில இருந்து துவண்டு கிடக்கவும் மாட்டீங்க. தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய வார்த்தைகளினால நீங்க மயங்கி விடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. வெளி செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் எடுத்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தொழிலுக்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதற்கு சாதகமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலுமே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிலருடைய விமர்சன பேச்சுக்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். தவறான சில செயல்களை எண்ணி வருந்திக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. நேர்மறையான அணுகுமுறையினால சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குழந்தைகளை பற்றி நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது தாங்க. சுய சிந்தனைகளுடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தகுந்த முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சுறுசுறுப்பின்மையும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஈர்ப்பும் உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கனிவான பேச்சுக்கள் நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்திலும் என்ற அன்புடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தங்க நகைகளை வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சுறுசுறுப்பும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மேன்மையும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. கடவுள் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று வேலைகளை எல்லாமே சுறுசுறுப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இதனை எல்லாமே தாண்டி வீட்லயும் அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சிகரமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு எதிர்பார்த்த வகையில நிதி நிலைமையும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. தேவையான செலவுகளும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வங்கியில எதிர்பார்த்த கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். சில சிரமங்களுக்கு பிறகு வங்கி கடன்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க. தொழில் வரிகளை எல்லாமே முறையாக செலுத்தவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடப்பதாகவும் உணர்வீங்க. இதனால மனக்கவலைகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதி சோர்வும் ஏற்பட்டும் நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களினான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விவாதங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில காலமாக தாமதமாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சிறப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய திறமையை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தி உங்களை நிரூபித்தும் காட்டுவீங்க. அதீத வைராகியத்துடனும் இருக்கவும் வேண்டாங்க. வேலைகளை அடம்பிடித்து செய்யவும் வேண்டாம். கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாணவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி சிறப்பாக முன்னேறவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல இணக்கமும் உண்டாகும். இன்று தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல சில மாறுதல்களின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதுவிதமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். லாபமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்து முடித்தும் விடுவீங்க. அதன்படி செயல்படவும் பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மும்முரமாக இருக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்குங்க. தகவல் தொடர்புல கவனமாகவும் இருங்க. சொல்ல வருகின்ற விஷயங்களை கவனமாக எடுத்து கூறுவதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்றும் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகள் தேவையற்றதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதை ஓய்வாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நில விற்பனையில கவனமாகவும் இருங்க. சில ஏமாற்றங்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன்களை திருப்பி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நண்பர்களிடம் வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. நாணயமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல
கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மாலையில சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். சில விஷயங்கள்ல பிடிவாதமாக இருப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். மன கஷ்டங்களும் நீங்கும். இன்று வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். தனித்திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் மனதுல குழப்பங்களும் ஏற்படலாம். கோயில் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் வந்து சேரும். குழப்பங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுப்பாடுகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் விளையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுக்கின்ற முடிவுகள் முக்கியமான முடிவுகளாகவும் இருக்கும். இது நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளையும் திறம்பட செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் காணப்படும். நல்ல உறவு படைப்பும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இன்றைய நாளை கொண்டாடவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில என்று பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில பேச்சுவார்த்தைகளின் மூலம் சில சாதனைகளையும் புரிந்து விடுவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்வீங்க. படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்திற்காக கேட்ட பணத்தை பெறவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய மனம் நோகாமல் பேசுவதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றபடி தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி மற்றும் தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரம்பரை சொத்துக்கள் அல்லது சின்ன சின்ன தகராறுகளும் நீங்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறுதுணையாகவும் செயல்படுவீங்க. எதிர்மறையான செயல்பாடுகளில் இருந்து விலகி இருப்பதை நல்லது. நேர்மறையாகவும் செயல்படுவதும் நல்லது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். மனதுல எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, செல்வாக்கும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம், குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிகம் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அதிக பொறுப்புகளின் காரணமாக இன்று பணியில மூழ்கியும் இருப்பீங்க. வேலைகளை திட்டமிட்டு செய்தாலே போதுங்க. உங்களுடைய நேரம் மற்றும் ஆற்றலை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று குடும்பத்துல சூடான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியுடனும் பொறுமையுடனும் கடந்து செல்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்படலாம். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று இரக்க குணத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. ஏழை எளியவர்களுக்கு சில முக்கியமான உதவிகளையும் செய்வீங்க. உறவினர்களை பலப்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வீடு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கும். சமூக மற்றும் குடும்பத்துல கௌரவமும் அதிகரிக்கும். குடும்பத்துல பரஸ்பர அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தளராத மனப்பான்மையுடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். செயல்பாடுகள்ல உற்சாகத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நற்செய்திகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.